அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு ராசியில் சூரியன் உச்சம், இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார். 3இல் குரு, 5ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். லாபஸ்தானத்தில் ராகு, விரய ராசியில் சனி, செவ்வாய், புதன். ஆக விரய ராசியில் சனி, செவ்வாய் இருப்பதாலும் ராசியில் சூரியன் உச்சமடைந்திருப்பதாலும் அதிகமாக கோபம் வரும், உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும். பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பேசுதல் வேண்டும். அதிக கோபம் நல்ல வழி காட்டாது, பகைமை பொல்லாப்பு உண்டாகும். ஆகவே கோபத்தினை குறைத்தல் வேண்டும். எதிலும் பொறுமையோடு செயல்பட வேண்டும். கணவரிடம் பேசும்போது பெண்கள் பொறுமையாக பேசுதல் வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும். குரு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. யாருக்கும் கடன் வாங்கி தரக்கூடாது. ஜாமீன் பொறுப்பு ஏற்புதல் கூடாது. தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு குறையலாம். பார்ட்னர்ஸ்களுக்குள் பிரச்சனைகள் வரலாம். தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும். 7.5 சனியில் அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டாம். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். சிலருக்கு உடன் பிறந்தோருடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். ராசியில் சூரியன் உச்சம் அடைந்திருப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் சாதகமாக முடியும். அரசாங்க காரியங்கள் நன்றாக சாதகமாக முடியும். அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் தங்களுக்கு கிடைக்கும். தேர்தலில் நிற்போர் எளிதாக வெற்றி பெறலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களுடைய வேலையையும் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் உண்டாகும். ஆகவே உடல் உழைப்பு அதிகம். உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். மாணவ மாணவியர்கள் தேவையில்லாத நட்புகளை குறைத்து கொள்ள வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். சூரியன் உச்சமடைந்திருப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புகழ், கௌரவம் கூடும். பிறரால் முடிக்க முடியாத காரியங்களை தாங்கள் எளிதாக செய்து முடிப்பீர்கள். 2இல் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் குடும்ப உறவுகள் மேம்படும். என்ன இருந்தாலும் 7.5 சனியில் விரய சனி என்பதால் பணத்தினை எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செலவு செய்தல் இயலாது. ஏதாவது ஒரு செலவு, அனாவசிய செலவுகள் தங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளுக்கு உடல் நலக்குறைவு, பிள்ளைகளால் மன வருத்தம் ஏற்படும் சங்கடமான சூழ்நிலைகள் உண்டாகும். பிள்ளைகளை பற்றிய கவலைகள் தங்களுக்கு உண்டாகும். 12ஆம் பாவத்தில் சனி, செவ்வாய் இருப்பது சமயத்தில் மன அழுத்தம், மன உளைச்சல் உண்டாகலாம். உஷ்ண நோய்கள், கண் நோய்கள் உண்டாவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆகவே தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். தினமும் பகவத்கீதை படியுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் பெருகும். 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் அகலும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.